இன்னைக்கு வந்து அக்டோபர் 10 சென்னை எடிஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். மெயினாக என்ன டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, இன்னைக்கு வந்து நிறைய விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு சாதாரண வந்து டியூஸ்டே நியூஸ் பேப்பர் மாதிரி இருக்காது, சண்டே நியூஸ் பேப்பரும் அதிகமாக வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன விஷயம் ஏன் அதிகமாக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த இஸ்ரேலோட தாக்கம் வந்து அதிகமாக வந்து இருக்கு அப்படின்னு வந்து பார்க்கலாம். இந்த இதனால வந்து பொருளாதாரம் என்ன பாதிக்கப்பட போகுது, இன்ஃப்ளேஷன் என்ன பாதிக்கப்பட போகுது, பெட்ரோல் பிரைஸ் என்ன பாதிக்கப்பட போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்க்க போறோம். என்னதான் எலெக்ஷன் வந்து இருந்தாலும் இந்த பெட்ரோல் பிரைஸை வந்து தடுக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு அப்படிங்கிறது வந்து நிறைய வந்து அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து கம்மியா இருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து எம்ப்ளாய் ஆகிட்டு இருக்காங்க அர்பன் ஏரியாஸ்ல அப்படின்னு நமக்கு தெரிய வருது. ஒரு ரெசல்யூஷன் மாதிரி வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க காவிரி இஷ்யூல. காவிரி மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி நம்ம ரெகுலரா வந்து நியூஸ் பேப்பர் வந்து பார்த்துட்டே இருக்கோம். நமக்கு தெரியும் 3000 கியூசெக்னாவது வந்து இந்த அக்டோபர் வந்து தரணும் அப்படின்னு வந்து கேட்டுருப்பாங்க. அதுக்கு வந்து கர்நாடகா என்னன்னா, எங்களுக்கு சவுத் வெஸ்ட் மாநிலம் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நான் தர முடியாது அப்படின்ட்டு அவங்க வந்து ஸ்ட்ரிக்டா வந்து இருக்கிறாங்க. இதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டை என்ன சொல்லியிருக்குன்னா, அட்லீஸ்ட் 3000 சொன்ன தண்ணி என்னாவது கொடுத்துருங்க, நீங்க வந்து 12,000 கியூசெக்லாம் தரணும், 3000 கியூசெக்னாவது வந்து கொடுத்துருங்க அப்படின்னு வந்து கேட்டுருப்பாங்க. அதுக்கே அவங்க வந்து மறுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து யூனியன் கவர்மெண்ட் வந்து ஒரு மாதிரி ஒரு ரெசல்யூஷன் மாதிரி வந்து என்னன்னா பாஸ் பண்றாங்க. ஓகே, ஒரு அசம்பிளி எலெக்ஷன்ஸ் வந்து 5 கீ ஸ்டேட்ஸ்ல வந்து நடக்க போகுது நவம்பர்ல. அதுக்கு வந்து எம்எல்ஏஸ்லாம் வந்து நாமினேட் பண்ணோம்னா எத்தனை நாள் வரைக்கும் அவங்க வந்து நேம் வந்து கொடுக்கலாம்னா அக்டோபர் 20 சில டேட்லாம் மாறிட்டு இருக்கு. மெயினா எந்தெந்த ஸ்டேட்ஸ்லாம் வந்து நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, சத்தீஸ்கர், மிசோரம், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், தெலுங்கானா. நவம்பர்ல வந்து 5 ஸ்டேட்ல வந்து அசம்பிளி எலெக்ஷன் வந்து நடக்க போகுது. மெயினா வந்து பார்த்தோம்னா, இந்த சத்தீஸ்கர்ல வந்து பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தோம்னா 2 ஃபேஸா வந்து நடக்கும் எலெக்ஷன். நான் இங்க பாத்தீங்கன்னா எலெக்ஷன் டேன்னு வந்து போட்டு நவம்பர் 7, நவம்பர் 17 வந்து போட்டிருக்காங்க. ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக என்னன்னா 2 ஃபேஸா வந்து சத்தீஸ்கர்ல வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற ஏரியாலாம் எலெக்ஷன் டேங்கிறது என்னன்னா அந்த ஒரே நாள்ல வந்து முடிஞ்சிடும். மத்திய பிரதேசம் என்னதான் மிகப்பெரிய ஸ்டேட் இருந்தாலும் அங்கெல்லாம் வந்து ஒரே நாள்ல வந்து முடிஞ்சிடும் அப்படின்னு வந்து பாக்குறோம். என்னதான் வந்து இந்த எலெக்ஷன்ஸ் இந்த மெயினா வந்து இந்த லோக்சபா ராஜ்யசபா எலெக்ஷன் வந்து அடுத்த வருஷம் வந்தாலும் ஸ்ட்ரிக்டா என்ன பிரச்சனைன்னு வந்து பார்த்தோன்னா, இந்த இஸ்ரேலோட தாக்கம் ரொம்ப மோசமா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மெயினா இது வந்து இந்த போர் வந்து நீடிக்க டோட்டலா வந்து பெட்ரோல் பிரைஸ் வந்து பயங்கரமா வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட காசால என்ன பண்ணிருக்காங்கன்னா டோட்டலா அதை வந்து கவர் பண்ணி அப்படியே சீல் பண்ண மாதிரி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இஸ்ரேல். கிட்டத்தட்ட என்ன சொல்றாங்கன்னா, நோ ஃபுட், நோ எலக்ட்ரிசிட்டி, நோ வாட்டர், நோ கேஸ், இட்ஸ் ஆல் க்ளோஸ். 2.3 மில்லியன் பீப்புளுக்கு ஒண்ணுமே வந்து இருக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் எப்படி இந்த வந்து வார் போகுது. இஸ்ரேல் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கு. அவங்கள வந்து 900 பீப்புள் திடீர்னு வந்து அடிச்சா யாரா இருந்தாலும் வந்து என்னன்னா அவங்களால வந்து தாங்கிக்கவே முடியாது. ஸோ இவங்களும் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஸ்ட்ரிக்டா வந்து ஆக்ஷன் வந்து எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய கண்ட்ரிஸ் வந்து இஸ்ரேலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிருக்கு. மெயினா வந்து யூஎஸ், யூரோப், ஈரான், ஏன் நம்ம இந்தியா கூட என்னன்னா ஃபர்ஸ்டே வந்து சப்போர்ட் வந்து தெரிவிச்சு நாங்கள் இஸ்ரேலுக்கு தான் ஆதரவாக வந்து இருப்போம் அப்படின்னு வந்து இந்தியா ஃபர்ஸ்டேவே வந்து சொல்லிடுச்சு. ஓகே, இன்னொன்று வந்து என்னன்னா பட்ஜெட் எஸ்டிமேட் வந்து ஒரு சப்ளிமெண்டரி பட்ஜெட் எஸ்டிமேட் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து தாக்கல் பண்ணியிருந்திருக்காரு. எவ்வளவு கோடி ரூபாய் செலவுல வந்து பார்த்தோம்னா 2803 கோடி, கிட்டத்தட்ட 3000 கோடி ரூபாய்க்கு வந்து என்னன்னா சப்ளிமெண்டரி பட்ஜெட் அப்படிங்கிற வந்து ஒரு எஸ்டிமேட் வந்து என்னன்னா பிரசன்ட் பண்ணியிருக்காரு. ஓகே, நிறைய வந்து முக்கியமான விஷயம்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. மெயினா வந்து இந்த பிரஸ்ட் கேன்சர் சர்வைஸ் ப்ரோக்ராம் வந்து நடத்திருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்போஸ் யாருக்காவது வந்து சின்னதா வந்து ஒரு லம்ப் மாதிரி இருந்தாலும் அது பெஸ்ட் வந்து என்னன்னா இந்த ஸ்கேன் பண்ணி வந்து பாத்துக்கிறது நல்லது. அது எல்லா லம்ஸுமே வந்து பிரஸ்ட் கேன்சரா வந்து போகாது. ஒரு 6 to 7% தான் வந்து போகும். இருந்தாலும் வந்து நீங்க ஜாக்கிரதையா அது வந்து என்னன்னா முன்னாடியே வந்து ஒரு அவேர்னஸா வந்து பாத்துட்டீங்கன்னா அந்த 3 to 6%, சப்போஸ் 100 பேருக்கு வந்து ஒரு லம்ப் மாதிரி வந்து இருந்தா கூட நீங்க செக் பண்ணிட்டீங்கன்னா அது ப்ரிவென்ஷன் வந்து பண்றது ரொம்ப ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது கேன்சரா வந்து மாறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு வந்து நீங்க எக்ஸாமின் பண்ணிட்டீங்கன்னா அது முன்னாடியே தடுத்துடலாம். அதை வந்து விட்டுறாதீங்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து என்னன்னா பெஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் கேம்பெயின் அப்படிங்கிறது வந்து எப்போ வந்து இது பண்ணியிருக்காங்கன்னா யார் வந்து கண்டக்ட் பண்ணிருக்காங்கன்னா இன்ஸ்டியூட் ஆஃப் ரேடியோ டயக்னோசிஸ் கவர்மெண்ட் கீழ்பாக்கம் மெடிக்கல் காலேஜ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் மாதிரி வந்து நடத்திருக்காங்க.
ஓகே, இன்னும் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சப்போஸ் வந்து சென்னையில் வந்து அன்ஆத்தரைஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் எங்கேயாவது நடக்குதுன்னா அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஹை லெவல் பேனல் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக என்னன்னா சப்போஸ் வந்து இதுக்கப்புறமும் அன்ஆத்தரைஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து ஆதரிக்க கூடாது அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. நம்ம வந்து பார்த்துருப்போம் கர்நாடகா பெங்களூர்லாம் வந்து டோட்டலாக வந்து ஒரு சிட்டியே வந்து காலி பண்ணிட்டு போயிருந்திருக்கும். மெயினாக வந்து எது வந்து ரீசனா இந்த மாதிரி அன்ஆத்தரைஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த ஏரியா வந்து ஆக்கிரமிப்பு பண்றது வந்து அது முக்கியமாக சென்னையில் வந்து பண்றது ரொம்ப ரொம்ப டேஞ்சரான விஷயம். யாரையும் வந்து சும்மா விட மாட்டாங்க. அப்படியே அந்த வீடை கூட இடிச்சு தள்ளலாம்னு தள்ளுவாங்க. சப்போஸ் ஏதாவது பிரச்சனை வந்தோம்னா டோட்டலாக அந்த இந்த வீடே வந்து இடிச்சு தள்ளிட்டு போயிடுவாங்க. ஜாக்கிரதையா இருங்க. சப்போஸ் யாராவது வீடு வாங்குறீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா வந்து இருங்க. ஓகே, எம்எஸ்எம்இஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி வந்து பவர் காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு வந்து 2 நாள் வந்து உண்ணாவிரதம் வந்து இருந்திருப்பாங்க. இப்போ கலெக்டர்ஸ்ட்ட போய் டைரக்டா வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா பெட்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து எம்எஸ்எம்இஸ்க்கு வந்து இந்த கிராஸ் பிரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறது வந்து என்னன்னா கலெக்டர்கிட்ட வந்து ஒரு மனு மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த எலெக்ஷன் வந்து வரப்போகுது. அதுக்கு வந்து அன்புமணியும் கரெக்டா வந்து மூவ் பண்ணிட்டு இருக்காரு. என்ன வந்து கேட்டிருக்காருன்னா சிஎம்கிட்ட போய் 1 இயருக்கு மட்டும் நீங்க என்ன பண்ணலாம் 10.5% ரிசர்வேஷன் கொடுத்துருங்க அப்படின்னு கரெக்டான சமயத்துல வந்து கை வைக்கிறாரு. ஓகே, இதான் அசம்பிளி வந்து ஒரு ரெசல்யூஷன் வந்து அடாப்ட் பண்ணியிருக்கு. ஷுவரா வந்து கர்நாடகா வந்து ரிலீஸ் பண்ற மாதிரி வந்து என்னன்னா அசம்பிளி வந்து ஒரு ரெசல்யூஷன் மாதிரி பாஸ் பண்ணியிருக்கு. பாப்போம் எப்படி வந்து போகுதுன்னு. காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் ரெகுலேஷன் கமிட்டி வந்து என்ன சொல்லியிருந்திருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா 3000 கியூசெக்ஸ் வந்து தண்ணி தரணும்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அதை இன்னமும் அவங்க வந்து தராம வந்து இந்த அக்டோபர் மாதம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சமயம். நமக்கு இந்த சமயத்துல வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நமக்கு வந்து தெரியுது. இது நார்மலா வந்து இப்ப நடக்கிற விஷயம் இல்லை. அது காலங்காலமா இது வந்து நடந்துகிட்டே இருக்கு. முக்கியமா வந்து ஒழுங்கா சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து பெய்யலானாவே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான். கர்நாடகாவில் ஆக்சுவலா வந்து பேஞ்சிருச்சு, கொஞ்சம் இரகுலரா வந்து பேஞ்சிருச்சு. இருந்தாலும் வந்து தண்ணி தராம வந்து இதான் நல்லா சாக்குன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா ஜூன் மாசம் பெய்யல ஜூலை மாசம் பெய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கணக்கு காமிச்சிட்டு நாங்க தண்ணி தர முடியாது அப்படின்னு வந்து ஸ்ட்ரிக்டா வந்து இருக்கிறோம். ஓகே, அடுத்த முக்கியமான என்னன்னா இந்த அர்பன் எம்ப்ளாய்மெண்ட் ரேட் டாப்ஸ் டு 6.6% in Q1 அப்படின்னு வந்து போட்டுருக்காங்க. ஸோ வந்து என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஃபைனான்சியல் இந்த ஏப்ரல் மே ஜூன் ஜூலைல வந்து பார்த்தோம்னா இந்த Q1 குவார்டர்ல வந்து என்ன இருக்குன்னா அர்பன் எம்ப்ளாய்மெண்ட் வந்து பயங்கரமா வந்து டிராப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு டிராப் ஆயிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தா 6.6% வரைக்கும் வந்து என்னன்னா டிராப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 5.1ல இருந்து என்னன்னா 7.1ல இருந்து என்னன்னா 5.9% வந்து டிராப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உமனுக்கு வந்து பார்த்தோன்னா 9.5ல இருந்து என்னன்னா 9.1% வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எந்த டேட்டானா NSSO டேட்டா வந்து சொல்லியிருக்கு. இது வந்து ஏப்ரல் டு ஜூன். ஓகேங்களா, ஏப்ரல் டு ஜூன் தான் வந்து கணக்கு. அதில் வந்து பார்த்தோன்னா நம்மளோட எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறையா வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நமக்கு வந்து தெரிய வருது. ஓகேங்களா, மெயினான விஷயம் என்னன்னா மென்னுக்கு வந்து பார்த்தோன்னா ஸ்பெஷலாக வந்து மென்னுக்குன்னு வந்து பார்த்தோன்னா 7.1 to 5.9% வந்து டிராப் ஆயிருக்கு. இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். உமனுக்கும் பார்த்தோன்னா 9.5%லேருந்து 9.1% வந்து டிராப் ஆயிருக்கு. ஸோ இது மூலமாக நம்ம வந்து எவ்வளோ வந்து தடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் எவ்வளோ வந்து தடுத்துருக்கோம்னு வந்து பார்த்தோன்னா 6.6% வந்து கம்மி பண்ணியிருக்கோம் அப்படின்னு நமக்கு வந்து தெரிய வருது. ஓகேங்களா, ஸோ இது மூலமாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் வந்து 47.5லேருந்து 48.8% வந்து ட்ராப் ஆயிருக்கும். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தோன்னா 6.6%. மென்னுக்குன்னு வந்து பார்த்தோன்னா 7.1 to 5.9%. உமனுக்குன்னு வந்து பார்த்தோன்னா 9.5 to 9.1% வந்து மாறி இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். அதே போல லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் வந்து என்ன பண்ணிருக்கோம்னா 47.5லேருந்து 48.8% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ஸ்ட்ரோக் வந்தவங்களாம் என்னன்னா ரொம்ப அதிகமாக வந்து இன்னும் பிரச்சனையில வந்து உள்ளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2050ல 9.7 மில்லியன் வந்து இறப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். சுகர் பேஷண்ட் தான் அதிகமாக வந்து ஹைப்பர் டென்ஷன் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரோக் வரதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. ஸ்ட்ரோக் வந்து வரதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே போல இன்னொரு விஷயம் என்னன்னா சைல்ட்ஹுட் அடல்ட் நியூட்ரிஷனுக்கு வந்து நிறைய வந்து ரெமெடி வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற மாதிரி ICMR வந்து நிறைய ஸ்டடி வந்து கண்டக்ட் பண்ண போகுது. ICMR வந்து சைல்டு அடல்ட் நியூட்ரிஷன் அட்ரஸ் பண்ண மாதிரி நிறைய வந்து ரிசர்ச் பண்ண போகுது அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். நிறைய விஷயம் வந்து பார்க்குறோம். கிட்டத்தட்ட வந்து நிறைய விஷயம் வந்து பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ பார்க்கலாம்.